ஹலோ எவ்ரிவன். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எம்பிபிஎஸ் அப்ரோட் ஜார்ஜியா பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கண்ட்ரின்னு நம்ம சொல்லியிருப்போம். பெஸ்ட் இருந்தாலும் அதுலேயும் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் ஆனால் அதில் வந்து ரொம்ப ஒரு நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சஃபர் ஆகுறது ஏன்னா அந்த வீசம். ஆக்சுவலி மற்ற கண்ட்ரி மாதிரி ஜார்ஜியா எம்பிபிஎஸ் வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு மொத்தமே உங்களுக்கு 4 to 5 month வந்து ப்ராசஸிங் ஆகும். ஏன் சார் 4 to 5 month ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இங்கேருந்து அட்மிஷன் போர்டு மினிஸ்ட்ரி ஆர்டர் வரத்துக்கே 45 days வந்து அங்கே ஜார்ஜியாவில் வந்து ப்ராசஸிங் டைம் இருக்கும். அதை முடிச்சுட்டு இங்கே இந்தியாவில் வந்து 45 days ஆகும். ப்ளஸ் விசாவுக்கு வந்து 60 to 90 days வந்து ஆகும். ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஒரு எம்பிபிஎஸ் வந்து ஜார்ஜியாவில் வந்து இது பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நீங்கள் எம்பிபிஎஸ் ஜார்ஜியா பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இன்விடேஷன் லெட்டர் வாங்கணும். நெக்ஸ்ட் வந்து இன்விடேஷன் லெட்டருக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து $200 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை 3.5 lakhs வந்து பேலன்ஸ் இருக்க மாதிரி நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் காட்டணும். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து நீங்கள் பேங்க் மேனேஜரோட சைன் வாங்கியிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அட்டஸ்டட் இருக்கு, நிறைய அட்டஸ்டட் நீங்கள் ப்ரோக்ராம் வாங்கணும். நெக்ஸ்ட் நீட் வந்து குவாலிஃபிகேஷனாக இருக்கணும். வித்தவுட் நீட் வந்து எங்கேயுமே எம்பிபிஎஸ் பண்ண முடியாது, அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வச்சுட்டு நம்ம உங்களோட டாக்குமெண்ட் உங்களை எல்லாம் வச்சுட்டு நீங்கள் ஜார்ஜியன் எம்பசியில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி அந்த காலேஜ்லேருந்து ஒரு மினிஸ்ட்ரி ஆர்டர் வாங்கணும். அந்த மினிஸ்ட்ரி ஆர்டர் வச்சு தான் வந்து அடுத்த ப்ராசஸ். உங்கள் மினிஸ்ட்ரி ஆர்டர் வந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு அட்மிஷன் கன்ஃபார்ம்ன்ற மாதிரி ஒரு 50% வந்து நம்ம பிளான் பண்ணலாம். அந்த மினிஸ்ட்ரி ஆர்டர் வரதுக்கே உங்களுக்கு வந்து நியர்லி 1 to 2 months கிட்ட ஆயிடும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் எம்பசியில் அப்ளை பண்ணி உங்களுக்கு விசா வருது ஒரு 2 to 3 months வந்து ஆகும். டோட்டலாக வந்து ப்ராசஸ் டைம் வந்து 4 to 5 months 6 months கூட ஆகலாம். ஸோ நீங்கள் ஒரு நல்ல கண்ட்ரியில் போனால் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது இல்லாமல் வந்து எம்பசி எடுக்கிற முடிவு தான் வந்து ஒரு இதே நீங்கள் மற்ற கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 week 10 days விசா இல்லாமல் கூட போயிடலாம். ஒரு 10 days விசா வந்து உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிடும். அது பெரிய இஷ்யூ இல்லை. பட் வந்து ஜார்ஜியா போகிறீங்க அப்படின்னா வந்து அது அங்கே உங்களுக்கு வந்து எல்லாமே நீங்கள் ப்ராசஸ் பண்ணுற டைம்லேருந்து எல்லாமே ஒரு கரெக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் காலேஜஸும் உங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக இருக்கும். நல்லா உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சராக இருக்கும். ஸோ நீங்கள் ஜார்ஜியா எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கரெக்டாக பிளான் பண்ணிங்க. ஒரு 5 to 6 months ஆகும். அந்த டைமிங் ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் ஏதாவது டவுட்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.